Hello friends, welcome to Sudha Madhavan's kitchen. இன்னைக்கு ஒரு அசத்தலான மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போறோம். இது சூடா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ், கீ ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். புதுசா செய்யறவங்க பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சிம்பிள் அண்ட் ஈஸி மட்டன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனை குக்கரில் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி நிறைய தேவைப்படாது, ஒரு அளவுக்கு சேர்த்துனா போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டால் போதும். மட்டனை குக்கரில் வேக வச்சாச்சு. இனி நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேன். இது கூடயே 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். 2 மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்திக்கிறேன். ஆனியனை பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் டிஷ்ஷில் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் கிரேவிக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கிறேன். தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க, தக்காளி நல்லா மசஞ்சாச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை சேர்த்திக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் நீங்கள் சேர்த்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் சூப்பாக கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த கிரேவியில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி குக்கரில் மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்திருந்தோம், அதனால் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திக்குங்க. எனக்கு செமி கிரேவியாக வேணும், அதனால் 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட போகிறேன். ஆல்ரெடி மட்டனை 80% குக்கரில் வேக வச்சாச்சு. இப்போ கிரேவியில் 5 to 8 மினிட்ஸ் வேக வைக்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட்டாக மல்லி இலையை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான மட்டன் கிரேவி ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. பாருங்கள், மட்டன் எல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது. இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூடாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ், கீ ரைஸ், பிரியாணிக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் மட்டன் வாங்கினா நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ், புதுசாக செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸியான ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்ன கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.